தேன்மொழி வகுப்பாசிரியரான திருமதி கீதா முக்கியமாக ஏதோ தகவலை அவளிடம் பரிமாற வேண்டுமென்று அவளை அழைத்ததால் ஆசிரியர் அறைக்கு அவள் செல்கிறாள். தேன்மொழியுடன் அவளது தோழி பிரியாவும் உடன் செல்கிறாள். வணக்கம் தேன்மொழி. ஆசிரியர் உனக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைக்க உள்ளேன். ஆசிரியரிடம் ஒரு கைபேசி உள்ளது. நான் இப்பொழுது அவசரமாக இணைய வழி கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் அதை நீ பத்திரமாக ஆசிரியர் திருமதி கனகாவிடம் ஒப்படைக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான கைபேசி. அதனால் கவனமாக ஒப்படைத்து விடு. ஆசிரியர் கீதா என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதனால் நான் நிச்சயமாக அலட்சியமாக இல்லாமல் இந்த கைபேசியை பத்திரமாக ஆசிரியர் கனகாவிடம் ஒப்படைக்க வேண்டும். எப்பொழுதுமே எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த தேன்மொழியை மட்டும்தான் பிடித்திருக்கிறது. அவளை நம்பி மட்டும் அனைத்து பொறுப்பையும் ஒப்படைக்கிறார்கள். இவளால்தான் ஆசிரியர்கள் என்னை கண்டு கொள்ள மாட்டுகிறார்கள். தேன்மொழியை எனக்கு பிடிக்கவே இல்லை. பிரியா, நீ முதலில் வகுப்பிற்குச் செல். நான் கழிவறைக்கு சென்றுவிட்டு அப்படியே ஆசிரியர் கனகாவை சந்தித்து இந்த கைபேசியை கொடுத்து வருகிறேன். அடடா, இது ஒரு நல்ல வாய்ப்பை போல் உள்ளதே. தேன்மொழி நிச்சயமாக கழிவறைக்குள் செல்லும்போது கைபேசியை வெளியேதான் வைப்பாள். அந்த சமயம் பார்த்து அந்த கைபேசியை நான் எடுத்து வைத்துக் கொண்டாள். அவள் கண்டிப்பாக ஆசிரியரிடம் நன்றாக திட்டு வாங்குவாள். இந்த கைபேசியை நான் இங்கு வைத்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டுமே. தேன்மொழி, உன்னை இன்று என்ன செய்கிறேன் என்று பார். ஔவியம் பேசேல். அதாவது நாம் யாரிடமும் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கேடு தரும். புரிந்ததா மாணவர்களே? ஐயகோ, ஆசிரியர் கீதா கொடுத்த கைபேசியை நான் கழிவறையில்தானே வைத்தேன். ஆனால் மீண்டும் வந்து பார்க்கும்போது அக்கைபேசி காணவில்லையே. இப்பொழுது நான் என்ன செய்வது? என்னால் முடிந்தவரை தேடிவிட்டேனே. அப்பொழுதும் கைபேசி கிடைக்கவில்லை. நான் இப்பொழுது என்ன செய்வது? பிரியா, ஐயை கொடுத்த அந்த கைபேசி காணவில்லை. நான் அதனை கழிவறையினுள் தான் வைத்தேன். நீ அதனை வேறெங்கிலும் பார்த்தாயா? சேச்சே, நான் எங்கேயுமே அதனை பார்க்கவில்லையே. ஆசிரியர் அறைக்குச் சென்றவுடன் நான் உடனடியாக வகுப்பறைக்குள் நுழைந்து விட்டேனே. போச்சு போ. ஆசிரியர் உன்னை நிச்சயமாக திட்டப் போகிறார். இங்கு நான் கற்பித்துக் கொண்டிருக்கும்போது அங்கே என்ன சத்தம்? தேன்மொழி, பிரியா, இருவரும் எழுந்து நில்லுங்கள். வகுப்பு நேரத்தின் போது அப்படி என்ன முக்கியமான பேச்சு உங்கள் இருவருக்கும்? ஐயே, என்னை மன்னியுங்கள். உங்களிடம் எப்படி கூறுவதென்று தெரியவில்லை. ஐயே, என்ன நிகழ்ந்ததென்று நானே கூறுகிறேன். தேன்மொழி சற்று முன்பு நீங்கள் அவளிடம் ஆசிரியர் கனகாவிடம் சென்று பத்திரமாக கொடுக்க சொன்ன கைபேசியை துளைத்து விட்டாள். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயை. நான் கழிவறைக்கு செல்லும் முன் அதனை பத்திரமாகத்தான் அங்கே வைத்துச் சென்றேன். அதற்குள் இப்படி காணாமல் போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஐயை. என்ன தேன்மொழி, நீ இப்படி அலட்சியமாக நிகழ்ந்து கொண்டாயே? நீ மிகவும் பொறுப்பான மாணவி என்பதால் தானே இந்த வேலையை உன்னிடம் ஒப்படைத்தேன். நீ இப்பொழுது ஆசிரியர் கனகாவிடம் நான் என்ன கூறுவது? எனக்கு நீ என்ன செய்வாய் என்று தெரியாது தேன்மொழி. எப்படியாவது நாளைக்குள் அந்த கைபேசியை கண்டுபிடித்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். பிரியா, இப்படி சாலையில் ஓடாதே, மெதுவாக நடந்து செல். பிரியா, இல்லையெனில் உனக்குதான் ஆபத்து. நான் இப்படித்தான் ஓடுவேன். நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்டுக்கொள்ள முடியாது. ஹீ ஹீ ஹீ. ஐயகோ, நான் அப்பவே சொன்னேன் வேகமாக ஓடாதே என்று. கேட்டியா பிரியா நீ? இப்பொழுது பார், கீழே கல் தடுக்கி இப்படி விழுந்து விட்டாயே. உன்னை முதலில் ஓரிடத்தில் உட்கார வைக்க வேண்டும். பிரியா, முதலில் நான் எடுத்து வந்த அந்த தண்ணீரை குடி. இல்லையெனில் நீ மேலும் சோர்வடைந்து விடுவாய். அச்சச்சோ, காலில் எப்படி அடிபட்டிருக்கிறது பார். மிகவும் வலியாக உள்ளதா பிரியா?
தேன்மொழி, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. ரொம்ப நன்றி. நான் கீழே விழுந்தவுடனே எனக்கு இப்படி உதவி செய்கிறாயே. ஏன் நன்றியெல்லாம் கூறுகிறாய் பிரியா? நீ எனக்கு மிகவும் நெருக்கமான தோழி. உனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நான் உதவாமல் பின்பு யார் உதவுவார்? என்னை மன்னித்துவிடு தேன்மொழி. உன்னிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும். ஆசிரியர் கீதா கொடுத்த அந்த கைபேசியை நான் தான் நீ கழிவறைக்கு செல்லும் வேளையில் எடுத்து மறைத்து வைத்தேன். உன் மீது உள்ள பொறாமையில்தான் நான் அப்படி செய்தேன். எப்போதும் நீதான் வகுப்பில் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெறுகிறாய். நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலுமே என்னால் உன்னைப்போல் சிறந்த தேர்ச்சி பெற இயலவில்லை. நீ ஆசிரியரிடம் கெட்ட பெயர் வாங்குவாய் என்றுதான் இப்படி செய்தேன். என்னை மன்னித்துவிடு. நான் எனது தவற்றை உணர்ந்துவிட்டேன். பரவாயில்லை பிரியா, நீயும் நிச்சயமாக சிறந்த தேர்ச்சி பெறுவாய். அதற்காக நான் உனக்கு உதவுவேன். எப்பொழுதுமே சிறந்த புள்ளிகள் மட்டுமே பெற வேண்டும் என்று எண்ணி படிக்காமல் உனக்கு புரிய வேண்டும் என்று நினைத்து படி. இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாதே. இன்று ஐயை வகுப்பில் அவ்வியம் பேசேல் என்று போதித்ததை என்றும் நினைவில் வைத்துக்கொள். நீ உனது தவற்றை உணர்ந்து என்னிடம் அதனை ஒப்புக்கொண்டதை நான் பாராட்டுவேன். சரி தேன்மொழி, நான் இந்த தவற்றை மீண்டும் செய்யவே மாட்டேன். சரி, இப்பொழுது உனது கால்வலி எப்படி உள்ளது? இன்னும் மோசமாக வலிக்கிறதா? நான் உனது அம்மாவிற்கு தொடர்பு கொண்டு உன்னை கூட்டிச் செல்ல அழைக்கவா? பரவாயில்லை தேன்மொழி, இப்பொழுது வலி குறைந்தது போல் உள்ளது. நான் வழக்கம்போல் நடந்தே வீடு செல்கிறேன். சரி தேன்மொழி, எனது வீடு இங்கு அருகில்தான் உள்ளது. நான் சென்று வருகிறேன். நீயும் பத்திரமாக வீட்டிற்குச் செல், சரியா? சரி பிரியா, நானும் சென்று வருகிறேன். நாம் நாளை பள்ளியில் சந்திப்போம். மறுநாள் பிரியா பள்ளிக்கு வந்தவுடன் உடனடியாக ஆசிரியர் கீதாவை சந்தித்து தான் செய்த தவற்றை கூறி அந்த கைபேசியை அவரிடம் ஒப்படைத்தாள். ஆசிரியர் பிரியாவின் பொறாமை குணத்தை விட்டொழிக்கச் சொல்லி அவளுக்கு அறிவுரை கூறினார். அதோடு ஆசிரியர் பிரியாவை மன்னித்தபடி அவள் தனது தவற்றை தயங்காமல் ஒப்புக்கொண்டதை பாராட்டினார்.